ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னடா ரொம்ப நாள் வீடியோவே காணாமல் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமான்லாம் ஏற்றி வச்சுருக்கான், அதை காட்டுறானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம வீக்லி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வார சந்தை, அதாவது புதன்கிழமை சந்தையில் வந்து நம்ம வந்து சின்னதாக டென்ட்டை போட்டு நம்ம ஷாப் ஒன்று போடுவோம். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து வீடியோவை மேக் பண்ணி போட போகிறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமான்லாம் ஏற்றிட்டு வந்து டென்ட்டையும் இறக்கி போட்டோம். ஸோ இன்றைக்கி மேக்கிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஷாப் எப்படிலாம் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோ கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதை வந்து எப்படிலாம் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 o'clock 2:30 வந்துடுவோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா டேபிள்லாம் போட்டு டென்ட்டெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஜிஹெச் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டவர் இருக்கும். டவர் பக்கத்துலேயே முன்னாடி பார்த்திங்கன்னா டென்ட்டை போட்டுருவோம். ஸோ புளியமரம் நிழல் இருக்கும். ஸோ டென்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுட்டு எல்லாம் கண்ணாடி தொட்டியெல்லாம் அடுக்கி ஓரளவுக்கு லைட்டாக இது பண்ணி விட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour மேலே ஆகிடுங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து கிளாஸை இறக்கி அடுத்து ஜாமான்லாம் இறக்கி வச்சு ஒரு 1 hourக்கு மேலேயே ஆகிடும். ஸோ 2 o'clock வருவேன். 3:30 ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடும். எல்லாம் தொட்டியெல்லாம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் ஃபிஷ் கலெக்ஷன்லாம் போட்டு எடுத்து 3:30 கடை ரெடி ஆகிடும். ஸோ வீக்லி ஒன் டைம் ஒர்க் இதுதான் நமக்கு. அண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து தொட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ தொட்டி சேலுக்காக பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் தனித்தனியாக ஒவ்வொரு சைஸாக வந்து தொட்டி மூடி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருவேன் ஒன் சைடு. இதில் பார்த்திங்கன்னா 12 காரு சும்மா ஓரளவுக்கு மீடியமான தொட்டிகளை மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ பெரிய தொட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வீட்லேயே டெலிவரி பண்ணிடுவோம். அண்ட் ஓரளவுக்கு சும்மா சின்ன சின்ன தொட்டிகள் மட்டும்தான் இங்கே இந்த டென்ட்டுக்கு புதன்கிழமான இங்கே கொண்டு வருவேன். ஸோ மற்ற டைமில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொட்டி இங்கே வச்சுருவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரு, ஏன்னா மீனுக்கு தேவையானதே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதனால் சிலிண்டர் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது மாதிரி தான் பொறுமையாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வீடியோவே போட முடியல. ஸோ நிறைய வேலை, அதனால் போட முடியாமல் போச்சு. ஸோ இன்னுமே வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மீனை பிரிச்சிடலாம். ஸோ மீன் பார்த்திங்கன்னா அட்டைப்பட்டில் தான் வரும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மீன் தொட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பைப் இருக்குங்க. ஸோ போய் பைப்பில் போய்ட்டு தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடுவேன். பிடிச்சிட்டு வந்து ஒரு எல்லா தொட்டியும் ஃபுல் பண்ணிடுவேன். ஸோ நம்ம தண்ணி டேங்க்கில் கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு பைப் இருக்குது சந்தைக்கிட்ட. ஸோ அங்கே போய் பிடிச்சிட்டு வந்து நம்ம எல்லா தொட்டியுமே வந்து தண்ணியை ஃபுல் பண்ணிடுவேன். அண்ட் ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் குளோரின் கலந்துருக்கும். ஸோ ஆற்று வந்து டேரெக்டாக ஊற்றக்கூடாது. ஸோ குளோரின் கலக்கிற டைமில் தான் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய பைக்கிலே வச்சு நான் குடத்தை வச்சுட்டு போய் பக்கத்தில் பின்னாடி அந்த பிஆர்எஸ் கடை பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போய் பிடிச்சிட்டு வருவேன். அப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும். 2 வீலர்லேயே எடுத்துகிட்டு போய் 2 குடமாக எடுத்து அடிப்பேன். ஸோ இங்கே பக்கத்தில் பைப் இருக்காங்கன்னா நடந்தே போய் பிடிச்சிட்டு வந்துடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குளோரின் கலக்கிற டைமில் மட்டும் நான் போய் அங்கே போய் பிடிச்சிட்டு வருவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீனெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ மீனை ரிலீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக போட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி கவர் கட்டி தொங்க விடுவேன் எப்போவுமே, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபிஷ்ஷை பிடிச்சி கவரில் போட்டு ஆக்சிஜனை ஃபுல் பண்ணிகிட்ருக்கேன். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஃபுல் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம வாங்கிட்டு போகிற கஸ்டமர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 hourங்கிறது எங்கேயாவது ஒர்க்கு இருக்குன்னு எங்கேயாவது போய்ட்டு ஒரு 2 hours 3 hours ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாக்கெட்டுக்குள்ளேயே மீன் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலாக இருந்தாலுமே நான் கேஸ் அடிச்சே கொடுத்துருவேன். ஆக்சிஜன் ஃபுல் பண்ணியே கொடுத்துருவேன். ஸோ மீன் வாங்குற அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போயிடும், கொடுக்குற நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போயிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் ஆக்சிஜனை ஃபுல் பண்ணியே போட்டு கொடுத்துருவேன். ஸோ கவர் கட்டி தொங்க விடுவோம். அப்படி தான் ஆக்சிஜனை போட்டு ஃபுல்லாக போட்டு கவரை கட்டி தொங்க விட்ருவேன். ஸோ போட்டு ஒரு லப்பர் பேண்டை போட்டு அழகாக தொங்க விட்றது. இதுதான் சின்ன சின்ன செட்டப். 2 o'clock வந்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி ஒரு 3:30 வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு செட் பண்ணி ரெடி ஆயிடுவோம். ஸோ 3:30 அப்புறம் 4:30 மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சந்தை கும்பல் எல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. அண்டு நம்ம பசங்களுமே எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பசங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்களும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. மாப்பிள்ளைங்க இருக்காங்க, தம்பி தீபக்கு, பிரகதீஷு, நிறைய பேர் இருக்காங்க, டிஜே ரக்ஷனு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தோஷ், ஹரிஸு, நிறைய பசங்க இருக்காங்க நம்ம பசங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலிமா ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து சந்தையில் வந்து போடுறப்ப எனக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம பசங்க தான். ஸோ போட்டு விட்டு நான் சப்போஸ் நான் வெளியே போகிறேன் அப்படின்னாலுமே வந்து பசங்க தான் வந்து கடையை பார்த்துக்குவானுங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம பசங்க எல்லாத்துக்குமே. குறிப்பிட்டு
சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பசங்க இருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷும் அதுவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸு. இது பார்த்திங்கன்னா கலர் வீடோன்னு சொல்லுவோம்ல, கலர் வீடோ சின்ன சைஸு. அண்டு ஏஞ்சல் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கௌரா ஃபிஷ் இருக்கும், சைடில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன கோல்டு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது மாலி, நார்மல் மாலி, ஒயிட் மாலி, அந்த பிளாக் மாலி, ஆரஞ்சு மாலின்னு இருக்குங்களா கலரு, அந்த கலர் இருக்கும். அண்டு ஒரு 6-7 தொட்டிங்க. அதில் வந்து ஓரளவுக்கு குறைய வெரைட்டிஸ் தான் வச்சுருப்பேன். அண்ட் வேறு ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். மற்ற நாளில் ஆன்லைன்லேயே வந்து எனக்கு நிறையா போகும். ஸோ சண்டேயில் பார்த்திங்கன்னா 1 டே போட்டுட்டு மற்ற நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன் தான். வாட்ஸ்அப்பில் வந்து என்ன ஃபிஷ் வேணும், எதாவது அசசரிஸ் எதாவது வேணும்னாலும் எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் போய்ட்டு வீட்டிலே டெலிவரி கொடுத்துருவோம். அதே மாதிரி தொட்டியும் அதே மாதிரி தான். ஸோ தொட்டி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மட்டும் தான் நான் சந்தைக்கு எடுத்துகிட்டு வருவேன். மேக்ஸிமம் 2 ஃபீட்டு 3 ஃபீட்லாம் வந்துச்சுன்னா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்து வீட்லேயே டெலிவரி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் கட்டி தொங்க விட்ருவேன் எப்போவுமே. ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அட்ராக்ஷன் கிடைக்குது. நம்ம கவரை கட்டி தொங்க விட்ருவேன். இது ஃபுல்லாக ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா தொட்டி, நார்மல் மாலி, கோல்டு இதெல்லாமே கீழே தொட்டியில் விட்ருவேன். ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடியுமே தொட்டியில் தான் வச்சுருந்தேன். அண்ட் கவர் கட்டி போடுறப்ப கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. அப்படியே கழட்டி கொடுத்துலாம் வேலை மிச்சம் அப்படிங்கிறதுக்காக கவரில் கட்டி தொங்க விட்ருவேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்ஷனாக ஜாலியாக இருக்கும். ஸோ நிறைய கஸ்டமர் சொன்னாங்க நல்லாயிருக்கு அப்படிங்கவும். ஸோ அப்படியே அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ வீக்லி 1 டைம் பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீனான ஒர்க்கு இது தான். ஸோ 2 o'clock வருவேன். வந்துட்டு என்னோடய கடை செட்டப்லாம் இப்படிலாம் போட்டுட்டு 3:30 அண்ட் 4 o'clockலாம் எல்லாமே டோட்டலாக வந்து எல்லாமே ரெடி ஆயிரும் கடை செட்டப்பு. ஸோ கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கு மேலேயே வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒரு 5 மணிக்கு மேலேயே பார்த்திங்கன்னா சந்தைக்கு வர க்ரௌடு வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அப்புறம் நம்ம பசங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபைனலி பாருங்கள், செட்டப் முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக இப்படி தான் வீக்லி 1 டைம் போட்டுட்ருக்கேன். டென்ட்டு அவ்வளோதான். நீங்கள் நைட் டைம் வந்துச்சுன்னா ஒரு லைட்டு ஒன்று இருக்குது, லைட்டை போட்டு விட்டு ஒரு 8 மணி, ஒரு 8:30 இல்லைனா 9 o'clock வரைக்குமே இருப்பேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எல்லாம் கடையை எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம ஆட்டோலேயே எடுத்து நேற்று வீட்டில் இறக்கி போட்டுருவேன். ஸோ மற்ற நாளில் அப்படியே ஆன்லைனில் ஒர்க் போய்ட்டு இருக்கும். ஸோ ஒரு 4 o'clock 3:30 ஆகிடுச்சு கரெக்டாக மணி. இப்போ இன்னும் சந்தை க்ரௌடு இன்னும் வரல. அதுங்களும் நம்ம